இப்போ இந்த பாதுகாப்புத்துறை தொடர்பாக நிறைய இப்போ என்டிஏ இருக்கிறது, ஓடிஏ இருக்குது, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையிலேயே இருக்குங்க, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி இருக்குது. இது போன்ற பாதுகாப்புத்துறை தொடர்பான தேர்வுகளில் எழுதுறதுக்கு அங்கே சேர்றதுக்கு +2 போதுமா இல்லை டிகிரி தான் வேணுமா? +2 முடிச்ச நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அவர்களுக்கு என்ன செய்யலாம்? இப்போ பொதுவாக நானும் ஒரு பேரண்டாக கேட்குறேன். என்னுடைய மகனும் படிச்சிருக்காரு. இப்போ ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணணும், ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும், நேவியில் ஜாயின் பண்ணணும், என்ன பண்ணால், எப்படி படிக்கணும், எங்கே தேர்வுகள் இருக்கா, நுழைவுத் தேர்வு இருக்கா, டைரெக்டாக போகணுமா, காலேஜ் தனியாக நடத்துகிறாங்களா, இல்லை அரசாங்கத்தை நடத்துகிற, இல்லை ஆர்மி நடத்துகிற காலேஜ் தான் போகணுமா, என்ன கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா தமிழக மாணவர்களுக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் துறை வேலைகள் பற்றி விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த தேர்வுகளை எழுதுறதில்ல. இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். 2 எக்ஸாம் ரொம்ப மெயினாக நடக்குது. ஒன்று என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இன்னொன்று சிடிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ். இந்த என்டிஏ எக்ஸாம் யார் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th 12th முடித்தவங்க எழுதலாம். இதில் 10th வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்ட்லேருந்து, மேக்ஸ்லேருந்தும் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து 2 ரவுண்டு எக்ஸாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் எக்ஸாம் ஒன்று எழுதணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது. ஒரு 12 வகையான செக் பண்ணுவாங்க எல்லாமே. இந்த எக்ஸாம் யார் எழுதலாம், எந்த வயசுக்குள்ள எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள எழுதி முடிச்சாகணும். ஏன்னா 19 வயசுக்கு அப்புறமா எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இந்தியன் ஆர்மியாக இருக்கட்டும் அண்ட் இந்தியன் நேவியாக இருக்கட்டும், இது 3லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரி வந்து என்டிஏ மூலியமாக தான் நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். ஸோ இந்த என்டிஏக்கான எக்ஸாம் ஒவ்வொரு ஆண்டும் 2 வாட்டி நடத்துவாங்க. ஸோ இதை 10th 12th முடிச்சவங்க, ஏன்னா அந்த 19 வயசுக்குள்ள அவங்க டிகிரி முடிச்சிருக்க மாட்டாங்கல்ல, அவங்க தான் எழுதலாம் 10th 12th முடிச்சவங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப், அதாவது முக்கியமான சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். இந்த மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எடுக்கிறாங்கல்ல, பயாலஜி குரூப்பு, அதுக்கப்புறம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் குரூப், இவங்க எல்லாம் ஏர்ஃபோர்ஸ்குள்ளேயும் நுழையலாம், நேவிக்குள்ளேயும் நுழையலாம், ஆர்மிக்குள்ளேயும் நுழையலாம். நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உங்களுக்கு ஆர்மிக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இது வந்து 10th 12th முடிச்சவங்க உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு. இதுக்கப்புறம் டிகிரி முடிச்சவங்க, ஸோ டிகிரி முடிக்கிறவங்க மெயினாக டெக்னிக்கல் டிகிரி முடிக்கிறவங்க, அப்புறம் எனி டிகிரி முடிக்கிறவங்க. டெக்னிக்கல் டிகிரி முடிக்கிறவங்க வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் எக்ஸாம் மூலயமா, ஓகேங்களா, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் மூலயமா நீங்கள் இந்த தேர்வுகளை எழுதி, அதுலேயும் 2 ரவுண்டு தான், ஒரு ரிட்டன் டெஸ்ட் அப்புறமா ஒரு இன்டர்வியூ. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்றது சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எந்த டிகிரி எந்த ஏஜ்ன்றதையும் சொல்லிடுறேன். டிகிரி முடிச்சவங்க 24 வயசுக்குள்ளே இந்த எக்ஸாம் எழுதணும். 24 வயசு தாண்டிட்டு அந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா ஆர்மியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இந்த குறைந்த வயதிலே எடுத்துருவாங்க. 17 ஆண்டுகள் அங்கே கம்பல்சரி டியூட்டி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 19 வயசில் டியூட்டிக்குள்ளே போகிறாருன்னு வச்சுங்களேன், 37 வயசில் அவர் வெளியே வந்துடலாம். அதாவது அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் அவருக்கு பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும், லைஃப் லாங் ஃபுல்லாக பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். சர்வீஸ்மேன்ல வேலை நிறைய கிடைக்கும். ஆமாம், நிறைய வேலையும் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.